சக்தியும் பொன்னியும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ பொன்னி என்ன பண்ணுறாங்க, சக்தி கிட்டக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. இல்லை மீட்டிங் இருக்குன்றாரு சக்தி. இம்பார்ட்டண்டான மீட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை இப்போ பிரீத்தியை பார்த்துக்க முடியும்ல, பிரீத்தியை பார்த்து சொல்லிட்டு வாங்க, நம்ம நிறைய பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால வந்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து சக்தி வந்து இப்படி பண்ணுறாரு, கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க நம்ம வந்து பொன்னி. அடுத்து பொன்னியும் சக்தியும் வந்து 2 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க பிரீத்தி. அடுத்து பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. 2 பேரும் வந்து எப்போ ஒன்றா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையா கடுப்பாயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி எப்படியாவது வந்து இவங்க 2 பேரும் பிரிக்கலாம்னு நினச்சா கடைசியில் வந்து நம்மளை மிரட்டிட்டு இருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து சக்தி கிட்ட இதுதான் நல்ல சந்தர்ப்பம், பிரீத்தி வந்து கிட்ட இப்போ நீங்கள் போய் பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிடலாமான்னுட்டியா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் பேசிடுங்க அப்படின்றாங்க. சக்தியும் வந்து பிரீத்தி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும், அதுவும் பர்சனலாக பேசணும் அப்படின்றாரு. உடனே பிரீத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறியா, இருக்கு உனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பொன்னி. அடுத்து வந்து பொன்னி வந்து சரி நீங்கள் பேசுங்க நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு பொன்னி போயிடுறாங்க. என்ன சக்தி, பொன்னிக்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து முக்கியமானதா, ஆமாம் ரொம்ப முக்கியமானது, தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பிரீத்தியால் சந்தோஷம் தாங்கவே முடியல. என்ன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது உனக்கு வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை. என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு பிரீத்தி, நீ சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சக்தி சொல்கிறேன், நான் வீட்டை விட்டு போகணுமா, ஐயா இப்படிலாம் சொல்கிற சக்தி, ஆமாம் நான் தான் சொல்கிறேன், வேறு வழி இல்லாமல் தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும் பிரீத்தி. இதில் முடிவு எடுக்கிறது என்ன இருக்குது, என் வாழ்க்கைக்காக தானே சொல்கிறீங்க, எனக்கு அப்போலாம் வந்து ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது, மறந்துட்டியா சக்தி, நான் என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க சக்தி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன பிரீத்தி சொல்கிற, அப்போ கொஞ்சம் வளராத அப்படின்றாரு. இல்லை சக்தி வளரல, நான் உண்மையாக சொல்கிறேன், நீ வேணால் என்னை மறந்துட்டு வந்து பொன்னியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை மறக்கலை. இங்கே பாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கிறதா நம்ம 2 பேருக்கும் நல்லது. இதை பொன்னி கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவா தெரியுமா, பொன்னி இப்போ கூட நீ நல்லா இருக்கணும் தான் இவ்வளவும் வந்து யோசிக்கிறா, ஆனால் நீ வந்து அதை பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி பேசுகிறியே. இல்லை சக்தி, நான் எதுக்காக பேசுகிறேன்னா அதெல்லாம் பேசாத, அந்த மாதிரி பழைய எண்ணங்கள் எல்லாம் தயவு செய்து விட்டு இதுக்கப்புறம் புது லைஃப்பை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். நீ நல்லா இருந்தால் தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதனால் தயவு செய்து வீட்டை விட்டு நீ கிளம்ப வேண்டியது இருக்கும், உனக்கு எந்த இடம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நானே பார்க்குறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு பிரீத்தி செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. எல்லாம் அந்த பொன்னியோட வேலை தான், பொன்னி தான் திட்டம் போட்டு வந்து என்னை வெளியேற்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சக்தி சொல்கிறாரு, இங்கே பாரு பிரீத்தி, இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், பொன்னி வந்து எப்படிப்பட்டவனு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் மனசில் பழைய காதலோ பழைய விஷயங்களோ எதுவுமே நான் ஞாபகத்துக்கு வச்சுக்க விரும்பலை, எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன், என் மனசு ஃபுல்லாக பொன்னி மட்டும்தான் இருக்கா, கூடிய சீக்கிரம் நானும் பொன்னியும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்றாரு. நான் பொன்னியை லவ் பண்ணுற பிரீத்தி அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தியால் தாங்கிக்க முடியல. நீ என்ன சொல்கிற சக்தி அப்படின்னு. ஆமாம் பிரீத்தி, இவ்வளோ நாள் நான் பொன்னிக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலை, ஆனால் இப்போ முதல் முறையாக உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன்னா நீ பழசை மறக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் லைஃப் அமைச்சிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் வாழ்க்கை வந்து பொன்னியோட தான் நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கோ, அதுக்கு இந்த வீட்டை விட்டு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் கேட்ட பிரீத்திக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்குது, தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்கிறான் இவன், அப்போது பொன்னி கூட சேர்ந்து வாழ போகிறானா, அப்போது ஏன் நிலைமை, இவ்வளோ நாள் இந்த சக்திக்காக தானே வெயிட் பண்ணியிருந்தேன், இப்போ என்னென்னா பொன்னி கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்னால் நான் வாழ விட மாட்டேன் சக்தி, உங்கள் 2 பேரும் வாழ விட மாட்டேன் அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க.